ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 3 பிப்ரவரி 2026 செவ்வாய்க்கிழமை. விசுவாவசு வருடம் தை மாதம் 20ஆம் நாள். திதி த்விதீயை இரவு 12:40 மணி வரை, பிறகு திருதீயை. நக்ஷத்திரம் மகம் இரவு 10:10 மணி வரை, பிறகு பூரம். யோகம் சோபனம் இரவு 2:38 மணி வரை, அதன் பின் அதிகண்டம். கரணம் சைதுளை பகல் 1:12 மணி வரை, பிறகு கரசை இரவு 12:40 மணி வரை, பிறகு வனசை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதால உங்க ராசிநாதனோட நாள். அதனால உங்களுக்கு தைரியம் கூடும் நாளுங்க. மனசுல என்ன நினைச்சிங்கிறோ அதை சாதிச்சு காட்டுவீங்க. கூட பிறந்தவங்க உங்களுக்கு தோள் கொடுப்பாங்க. அவங்க மூலியமா சின்னதா ஒரு ஆதாயம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்து சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கி இணக்கமான சூழல் உருவாகும். தொழில்ல நீங்க எடுக்கிற புது முயற்சிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். நிலம், மனை சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பொழு இருந்தாலும் அதை சுறுசுறுப்பா முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பா ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா அதுல ஒரு முன்னேற்றம் தெரியும். இன்னைக்கு நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு வேகம் இருக்கும். மத்தவங்க உங்களை பார்த்து வியக்கிற அளவுக்கு உங்க செயல்பாடு இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பழனி தண்டாயுதபாணி. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 6. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பண வரவு தாராளமா இருக்கும் நாளுங்க. வராதுன்னு நினைச்ச பணம் இன்னைக்கு தானா உங்களை தேடி வரும். குடும்பத்துல உங்க சொல்லுக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஊடல் மாறி காதல் பெருகும். ருசியான சாப்பாடு சாப்பிட்டு மகிழ்வீங்க. கண்ணுல ஏதாவது சின்ன தொந்தரவு இருந்தா இன்னைக்கு சரியாகிடும். நகை, ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. பெண்கள் வீட்டுக்கு தேவையான அழகு சாதன பொருட்களை வாங்கி மகிழ்வாங்க. பேச்சு திறமையால இன்னைக்கு பல காரியங்களை சாதிப்பீங்க. உங்க வார்த்தைக்கு இன்னைக்கு ஒரு தனி வசீகரம் இருக்கும். வியாபாரிகளுக்கு கல்லா கட்டும் நாள் இது. வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. கொடுத்த வாக்கு காப்பாத்தி நல்ல பேர் வாங்குவீங்க. மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவாங்க. மொத்தத்துல இன்னைக்கு நாள் உங்களுக்கு ஒரு வசந்த காலமா இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 6, 4. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு நீங்க ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க. மனசுல புது திட்டங்கள் தீட்டுவீங்க. நினைச்ச காரியத்தை நினைச்சபடியே முடிப்பீங்க. உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். நண்பர்கள் மூலியமா ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு லாபமா அமையும். தொழில்ல உங்க கை உயர்ந்திருக்கும். கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதை ஜாலியா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க.
மேலதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் கிடைக்கும். நீண்ட நாளா தள்ளி போன ஒரு வேலைய இன்னைக்கு முடிச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். வாழ்க்கை துணை உங்களுக்கு எல்லா வகையிலயும் உதவியா இருப்பாங்க. சாயங்கால நேரத்துல ஷாப்பிங் அல்லது பார்க்குன்னு போயிட்டு வர வாய்ப்பு இருக்கு. மனசுல எந்த கவலையும் இல்லாம ஒரு சுதந்திர பறவையா இன்னைக்கு வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 2. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் வரிசை கட்டி நிக்குங்க. சுப செலவுகளா இருந்தாலும் கையிருப்பு கரையறதால கொஞ்சம் கவலை வருவது இயற்கைதான். தூக்கமின்மை பிரச்சனை இன்னைக்கு சரியாகும். நல்ல ஓய்வெடுப்பீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்தி வரும். வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பதில் கிடைக்கும். தொழில்ல ரகசியங்களை காப்பாத்துங்க. யாரையும் நம்பி மனசுல இருக்கிறத உளறிடாதுங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர திட்டம் போடுதீங்க. திடீர் பயணங்கள் ஏற்படலாம், அதுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கால்வலி, பாதம் எரிச்சல் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கலாம். தண்ணி நிறைய குடிங்க. யாராவது கடன் கேட்டா உடனே கொடுத்துடாதீங்க, திரும்ப வர்றது கஷ்டம். இன்னைக்கு நீங்க கொஞ்சம் அமைதியா ஒதுங்கி இருக்கிறது பல பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லாபமான நாளுங்க. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. நண்பர்களோட சேர்ந்து வெளியே போயிட்டு வருவீங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தொகை இன்னைக்கு கைக்கு வரும். ஷேர் மார்க்கெட், கமிஷன் தொழில்ல நல்ல லாபம் உண்டு. எதிர்காலத்துக்காக சேமிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான அறிகுறிகள் தெரியும். சமூகத்துல உங்க மதிப்பு மரியாதை கூடும். பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க. உங்க கருத்துக்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மனசுல ஒரு விதமான நம்பிக்கை பிறக்கும். பிள்ளைகள் வழியில நல்ல செய்தி வரும். அவங்க படிப்பு, வேலை சம்பந்தமா இருந்த கவலைகள் நீங்கும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ரொம்ப ஜாலியா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நடராஜர். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தொழில் ரீதியா மிகப்பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. உத்தியோகத்துல பதவி உயர்வு, சம்பள உயர்வு பத்தின பேச்சுவார்த்தைகள் நடக்கும். மேலதிகாரிகள் உங்க வேலைய பாராட்டுவாங்க. அப்பா வழியில இருந்த சொத்து தகராறுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். அப்பாவோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் தெரியும். சமூக சேவையில ஈடுபாடு காட்டுவீங்க. 4 பேருக்கு நல்லது செஞ்சு பேர் வாங்குவீங்க. வீட்ல பெரியவங்க சொல்றத கேட்டு நடந்தா நன்மை உண்டாகும். அரசாங்க காரியங்கள்ல இருந்த தடைகள் விலகும். லைசென்ஸ், பெர்மிட் விஷயங்கள் சுலபமா முடியும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமா அமையும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஏற்ற நாள். உங்க நிர்வாகத் திறமை இன்னைக்கு பழிச்சிடும். சுறுசுறுப்பா செயல்பட்டு பல காரியங்களை முடிப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூரையை பீத்து கொண்டு கொட்டும் நாளுங்க. பாக்கியஸ்தானம் பலமா இருக்கு. ஆன்மீக பெரியோர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு அமையும். ரொம்ப நாளா தடைப்பட்டு வந்த காரியங்கள் இன்னைக்கு தானா நடக்கும். பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். பழைய கடனை அடைச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. மாணவர்கள் படிப்புல கெட்டிக்காரங்கன்னு பேர் வாங்குவாங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு போற முயற்சி வெற்றி அடையும். பிள்ளைகள் வழியில சந்தோஷம் கிடைக்கும். தந்தை வழியில உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க. அவங்க மூலமா சில உதவிகள் கிடைக்கும். மனசுல இருந்து பயம் விலகி தெளிவு பிறக்கும். இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும். ஒரு ராஜ யோக நாள் இது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 3.
விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு போர் வீரனை போல வேகம் இருக்குங்க. நிலம் வீடு சம்பந்தமான விவகாரங்கள்ல இன்னைக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். இன்சூரன்ஸ் அல்லது பாலிசி முதிர்வு தொகை இன்னைக்கு கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கதவை தட்டும். வராத பணம் வந்து சேரும். தொழில் ரீதியா சில மாற்றங்களை செய்யணும்னு நினைப்பீங்க. அதுக்கு தகுந்த ஆட்கள் இன்னைக்கு கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சில கூடுதல் பொறுப்புகள் வரும். மறைமுக எதிரிகள் இன்னைக்கு அடங்கி போவாங்க. கடன் தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கான வழி பிறக்கும். குடும்பத்துல வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன செல்ல சண்டைகள் வந்து போகும். ஆனா அதுவே ஒரு புரிதலை கொடுக்கும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. கை அல்லது கால் வலி வர வாய்ப்பு இருக்கு. மத்தபடி இன்னைக்கு நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாத்தான் அமையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் குங்குமச் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இத்தனை நாளா இருந்த சந்திராஷ்டம தொல்லை நீங்கி இன்னைக்கு நீங்க ரொம்ப தெளிவா இருப்பீங்க. மனசுல இருந்த குழப்பமெல்லாம் போயிடும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு அந்யோன்யம் கூடும். கூட்டுத் தொழில் பண்றவங்களுக்கு கூட்டாளிகள் மூலமா நல்ல லாபம் கிடைக்கும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். புதுசா அறிமுகமாகிற நபர்கள் மூலமா உங்க தொழில் வளர்ச்சி அடையும். வெளியூர் பயணங்கள் மூலமா புது அனுபவம் கிடைக்கும். பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க. அங்க உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். முகத்துல ஒரு வசீகரம் தெரியும். வியாபாரத்துல புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. மனசுல இருந்த பாரம் குறைஞ்சு லேசா உணர்வீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாளுங்க. அதனால நீங்க ரொம்பவே உஷாரா இருக்கணும். மனசுல இனம் புரியாத ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரும். தயவு செஞ்சு யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. குறிப்பா மேலதிகாரிகள் கிட்ட எதிர்த்து பேச வேண்டாம். மௌனம் காப்பது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது. வண்டி வாகனத்துல போகும்போது வேகம் வேண்டாம். நிதானம்தான் பாதுகாப்பு. புதுசா எந்த ஒரு முயற்சியும் இன்னைக்கு தொடங்க வேண்டாம். பண விஷயத்துல யாரையும் நம்பி பொறுப்பு ஒப்படைக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறத அறவே தவிர்த்துடுங்க. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் வந்தாலும் நீங்க அதை பெருசுபடுத்தாம விட்டுடுங்க. இன்னைக்கு இறை வழிபாடு மட்டுமே உங்களுக்கு துணை நிக்கும். காலையில எழுந்ததுமே குலதெய்வத்தை வேண்டிட்டு அமைதியா உங்க வேலையை மட்டும் பாருங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துட்டு வீட்ல இருக்கிறது நல்லது. இன்னைக்கு பொறுமை காத்தா நாளைக்கு எல்லாமே சரியாயிடும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 1. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லாபமான நாளுங்க. நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும். மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு தோளோடு தோள் கொடுப்பாங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தொகை இன்னைக்கு கைக்கு வந்து சேரும். சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல லாபம் அபரிமிதமா இருக்கும். ஷேர் மார்க்கெட், கமிஷன் வியாபாரத்துல நல்ல லாபம் பார்க்கலாம். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு அதுக்கான பூர்வாங்க வேலைகளை ஆரம்பிக்கலாம். திருமணமாகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையும். எந்த ஒரு வேலையையும் திட்டமிட்டு செய்வீங்க. அதனால வெற்றி நிச்சயம். நண்பர்களோட சேர்ந்து வெளியே போயிட்டு வருவீங்க. மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வீங்க. உடல்நிலை சீரா இருக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க சந்தோஷம் நிலைச்சிருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 8, 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய
தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அதற்கேத்த வருமானமும் வந்து சேரும் நாளுங்க. அலுவலகத்துல மேலதிகாரிகள் கொடுக்கிற வேலைய சலிப்பில்லாம செஞ்சு முடிப்பீங்க. உங்க திறமைய பார்த்துட்டு புதுசா ஒரு பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்க வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு இன்னைக்கு நல்ல சந்தர்ப்பம் அமையும். குடும்பத்துல ஒரு சின்ன விசேஷம் பத்தி பேசுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் எல்லாம் இன்னைக்கு தீர்ந்து ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க. பிள்ளைகளோட படிப்பு செலவுக்காக கொஞ்சம் பணம் ஒதுக்கி வைப்பீங்க. சொந்தக்காரங்க வழியில ஒரு சுப செய்தி வந்து சேரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க ரொம்ப தெம்பா இருப்பீங்க. ஆனா நேரத்துக்கு சாப்பிடுறத மட்டும் மறந்துடாதீங்க. வெளியூர் பயணங்கள் போறதா இருந்தா தேவையான ஆவணங்களை சரியா எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இயங்குவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சீரடி சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.